ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் அசெம்பிளியில் 45 மினிட்ஸ் பேசுகிறார். அதுக்கப்புறம் நிறைய விவாதங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அவர் பேசுனது கரெக்டாக, பர்சனல் அட்டாக் பண்ணாரான்னு பேசுகிறாங்க, திமுகவோட ரெஸ்பான்ஸ் கரெக்டானு பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக அதிமுகவோட ரெஸ்பான்ஸையும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவில் அசெம்பிளியில் அவங்க உட்கார்ந்துருந்த விதத்தை பார்க்கும்போது எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாதுன்ற மாதிரி உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது, அதிமுகவோட அரசியலை தான் விஜய் அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் சிரிச்சு அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் பெரிய அர்ஜென்சிலாம் அங்கே எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டான பார்வை உங்களுது. அவர் அவருக்கு முதுகில் குத்திக்கிறாங்க, சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்கிறாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுற வேலை அங்கே நடக்குது. குதிரை பேர் அரசியல் இன்றைக்கி தாவேக்கா பண்ணுறதே அதிமுகவை எதிர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, கபலீகரன்றது கூட சின்ன வார்த்தை. அது ஒரு மட்டமான ஒரு அரசியல் பண்ணுறாரு விஜய் சார். அது அவருக்கு தெரிஞ்சுது. அந்த முன்னாள் காவேரி பிரச்சனை பற்றி பேசும்போது அன்றைக்கி அந்த ஒரு கொஞ்சம் உணர்வுபூர்வமாக விவசாயி 20 மாவட்ட பிரச்சனைங்க தெரியாமல் பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் பேசினார். மைக்கு கொடுக்கல, அதனால் அது அவரை காட்டவும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் சிரிக்கும்போது காட்டினாங்க பார்த்தீங்களா? அதாவது இதெல்லாம் அடிப்படையில் போயிட்டு உட்காந்து நைட்டு வீடியோ போட்டு பார்க்கணும். சசிகலா இந்த மாதிரி விஷயத்தில் டாப் கிளாஸு. அவங்க பார்க்க மாட்டாங்க. யார்? அம்மையா ஜெயலலிதா பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு இன்னொன்று இந்த கேசட்டு, ரீரெக்கார்டிங்கு, எடிட்டிங் எல்லாமே நல்லா வரும். ஏன்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க யார்? நடராஜன் சாரும் சசிகலா மேடமும். அவங்களுக்கு அது கீழே ஏபிஆர்ஓனா என்ன, பிஆர்ஓனா நாடே ஒரு கேமரா லைவுக்கு ஒரு கேமரா, தனிப்பட்டு ஒரு கேமரா அப்படின்ற மாதிரி வச்சு அதெல்லாம் எடுத்து அப்போ நியூஸ் ஜெயா அதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு யார் யாரோட பாடி லாங்குவேஜ் என்ன எது ஃபுல்லாக ஸ்க்ரீனிங் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. இவர் உள்ளே போனவர் விஜய் சார் அந்த ஆக்ஷன்லாம் பார்த்தோன்னா படம் ரொம்ப நாளாக பார்க்குறது இல்லை. இவர் பழைய டென்ட் கோட்டைக்கு டூரின் டாக்கீஸ்க்கு போயிட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. படம் நல்லா இருக்குல்ல, ஓஎஸ் பண்ணி நல்லா தம்பி நல்லா நடிக்கிறாப்புல அப்படின்ற மாதிரி. இந்த சைடு பார்த்தா அகிரிக்க சுற்றி ஆமாண்ணே விறுவிறுப்பாக போகுது. நான் கூட ஏதோ சட்டமன்றம் கேள்வி பதில் அப்படி போகணுன்னு பார்த்தேன். நல்லா தான் கை காலெலாம் அசைச்சி பண்ணுறாப்புல. அதாவது அவங்க 3 பேரும் இந்த கட்சியிலேருந்து 4 எம்எல்ஏ உருவிட்டாங்க. அவங்க எடுத்து வச்சுக்கிற பொருளை உங்களை தான் பெருசாக இந்த ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். இவ்வளோ பெரிய சாமான் 7 மீட்ரு 7 கிலோ ஸ்டீலு போட்டேன்னு வச்சுக்க அப்படியே பொழந்துக்கணும் ஒரு தம்பி பேசியிருப்பார், இந்த மல்லேசன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அவர் பண்ணுகிறாரு மல்லேச வேலையெல்லாம். யார்? விஜய் சார். இவங்க கட்சி மேலே அது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இந்த சர்க்கஸ்லலாம் சர்க்கஸ் நடக்கும்போது திடீர்னு ஆண் பார்ப்போம் இல்லை, பார்த்தா திடீர்னு ஒருத்தர் மேலேருந்து குதிப்பார், கீழே என்ன ஆகுமோ அப்படின்னு ஆண் பார்ப்போம். அப்புறம் பார்த்தா ஒருத்தர் பைக் எடுத்துன்னு ட்ருன்னு ஓடுவாப்புல. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தா குதிரை மேலே ஏறி நின்று ஜாட்டி எடுத்து சுற்றின்னு போவாப்புல. ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். கண்ணு சிந்திக்காது. அது மாதிரி அந்த 3 பேர் ஆகிட்டாங்க இன்றைக்கி. அதுதான் விஜய் சாரோட வசீகரம். அதாவதுங்க இந்த 7ஆம் அறிவில் சொல்லுவாங்கள்ல, நீ என்ன வேணால் பண்ண அவன் கண்ணை ஒண்டி பார்க்காத, ஹிப்னாட்டிசம் பண்ணுவான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஜய் சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம் பண்ணுவார். இப்படி இந்த ஜாக்கி ஜான் படத்தில் கூட காட்டியிருப்பாங்க, கராத்தே கிட்டில் அந்த பாம்பு ஒன்று இருக்கும். அந்த பாம்பு இப்படி பண்ணும், அந்த குழந்தை அப்படியே பண்ணுவான். அப்புறம் அந்த பாம்பு இப்படி பண்ணும், இப்படி பண்ணுவான். அதே கடைசியில் அந்த எனிமியோட மைண்ட் செட்டை கண்ட்ரோல் கேம் பண்ணுவாப்புல. இதெல்லாம் இதில் கை தேர்ந்தவர்கள் யாருன்னா ப்ரூஸ்லி, ஜாக்கி ஜானு, இந்த ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இந்த யோகா இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அந்த மைண்டு கேமை ரீடு பண்ணுவாங்க. நம்மளுக்கு தான் விவசாயி பிரச்சனை, அதுக்கப்புறமா இந்த முதுகுல குத்துற அரசியல், இவருமே டேபிளுக்கு கீழே போனார். இந்த மாதிரி விமர்சனத்துக்கெல்லாம் ஆளாகி இப்போ தான் ஸ்டெபிலைஸ் பண்ணி நிற்கி உட்காந்துருக்கிறாரு. உட்காந்தோன்னே திருப்பி மறுபடியும் காலை பிடிச்சி வச்சு விட்டாங்க. அது அந்த யூகிக்கிற அந்த தன்மை என்பது, அதாவது அவருக்கு என்னென்னா இந்த ஏமாத்து அரசியல் இவருக்கு யாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. விஜய் அவர்கள் கூட்டணியெல்லாம் பேசினது உண்மை. நயனார் இன்றைக்கி பேசுகிறாரு, அதெல்லாம் கூட்டணி பேசினது உண்மை, வந்தது போனது உண்மை. இன்னொன்றுங்க, இபிஎஸ் என்ன அவர் கணிக்க தவறினார் அப்படின்னா, சரி அதான் ஒரு விஷயம், இபிஎஸ் அவர்களையோ ஸ்டாலின் அவர்களோட அரசியல் அனுபவத்தை நான் குறைச்சி மதிப்பிடலைங்க. அவங்களோட உழைப்பு இந்த வயசுலேயே அவங்க உழைக்கிறாங்க, கட்சிக்காரங்களை பார்த்தாங்க, அதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல. எங்கே விஜய் சார்கிட்ட அவங்க ஏமாறுறாங்க அப்படின்னா, குறிப்பாக இபிஎஸ் எங்கே ஏமாறான்னா, விஜய் அவர்களுக்கு அதிமுக மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது, ஒரு பெரிய உள்ள ஒரு கோபம் இருக்குது. திமுக மீது இருப்பது எதிர்ப்பு.
அதிமுக இருக்கிறது மேலே வந்து அது வன்மம். அதாவது எதிர்ப்புன்றது வந்து நீங்கள் சண்டை ஓப்பனாக செய்வீங்க. வன்மன்றது வந்து என்னென்னா சாபம் விட்டு அதை அழிச்சிடுறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறது. அங்கே வந்து வெற்றி பெற்று தோற்கடித்து ஜெயிப்பது. இதை வந்து அழிச்சிடணும். இது இப்படி ஒன்று இருக்கவே இருக்கணும். ஏன்னா இந்த அம்மையார் ஜெயலலிதா இந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை வச்சு தானே என்னை எவ்வளோ பாடுபடுத்துச்சு. என்னை வந்து அங்கே நான் எத்தனை வாட்டி வந்து படத்துக்கு பர்மிஷன் கேட்டு, அம்மா எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறீங்க அம்மா எனக்கு இப்படி பேசினேன். அப்புறம் இதே கடம்பூர் ராஜு இன்றைக்கி ஏன் கேட்டில் நிற்கிறாரு. அதே கடம்பூர் ராஜு வீட்டில் அன்றைக்கி நான் போய் நின்னேன். அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஓகே அதிமுகன்றதுல உனக்கு வந்து அவங்கள சொல்லிட்டு செய்வேன், உன்னை சொல்லாமலே அப்படியே பஸ்பமாக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இபிஎஸ் அவர்களுக்கு அது சிந்தனையில் போல. ஆனால் இப்போ அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணியாச்சுன்னா திமுகவோட பி டீம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செயல்படுறாங்கன்றாங்க. அப்புறம் இந்த ஏ டீம் பி டீம் கதை, இந்த பஜனை பாடுறது இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை அதான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் டிஎம்கேவை அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த அரசியலை கம்ப்ளீட்டாக தாவேக்காண்டி கையில் எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் திமுக அரசியலும் பண்ண முடியாது, தாவேக்கா அரசியலும் பண்ண முடியாது. ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவில் இன்னொன்று அவங்க திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதெல்லாம் அப்புறம் என்கிட்ட இந்த 40 ஒட்சது யார், என்கிட்ட இருந்த எம்எல்ஏக்களை தூக்குனது யார், ஃபஸ்ட்டு நான் உன்னை முடிகிறேன், அப்புறமா என் பழைய பையை பார்த்துக்கிறேன். இது காலை சுற்றின பாம்பு மாதிரி. நீங்கள் எதிரை விட்டு கத்தி சண்டை போட்டு முடியாது. இது நீங்கள் 4 எம்எல்ஏ உருவீங்க, சோப்பா அனுப்புவீங்க, பேசுவீங்க. இது அப்போ எம்ஜிஆர்ன்னுவீங்க, அம்மையார் ஜெயலலிதான்வீங்க. அம்மா வந்து உங்களை கூப்பிட்டு என்னீங்கன்னா பேசி உங்களை என்ன நட்பு பாராட்டினாங்களா? இல்லை எம்ஜிஆரை பற்றி எவ்வளோ நாளாக பேசுகிறீங்க? கலைஞர் இருந்த பொழுது கலைஞருக்கு வந்து நான் இப்படி இருந்தால் அப்படி எழுத்து கூட்டி பொறுமையாக சூர்யா வாட்சி பாவம் இப்படி பார்த்துட்ருப்பார். ஐயோ நம்ம பேசுகிறாப்பல அப்படின்ற மாதிரி. 100 வருஷம் ஆனப்போ அவருக்கு செலவு வைக்கணும், அப்புறம் அந்த நகருக்கு பேர் கலைஞர் நகர் வைக்கணும், அதை நான் என் கண்ணால் பார்க்கணும், அப்படி பேசினது அவர். எம்ஜிஆர் பெருமை என்னன்னா முன்னாடி பேசினார். அப்போது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அவரை மாற்றிக்கிறார். எந்த நேரத்தில் என்ன பேசணுமோ அதை பேசணும். இப்போது நாளைக்கு ஐயா செந்தில் பாலாஜி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் செந்தில் பாலாஜி எப்படி அரசியலுக்கு வந்தார், அவரோட கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, ஊழல்னா, லஞ்சம்னா, அவர் மக்கள்கிட்ட எடுத்த பேர் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுவேன். அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால இவருக்கு செலவு வைக்கணும், இவருக்கு வந்து அது திறக்கணும் அப்படி பேச மாட்டேன். ஏன்னா பத்திரிக்கைக்காரன். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. சூழ்நிலைக்கேற்றவர்கள் மாற்றி பேசக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசினதும் எம்ஜிஆர் இப்போது துரைமுருகன் வந்து எதிர்கட்சிங்க திமுக, அவர் பேசியிருப்பார் எம்ஜிஆரை பாராட்டி. ஒரு சிலர் பேசியிருப்பாங்க. இவர் பேசியிருப்பார், நம்ம பாக்யராஜ் சார் பேசியிருப்பார். இவர் இறந்துட்டார் இல்லைங்களா, காலம் சென்ற மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அவர் பேசியிருப்பார். எம்ஜிஆர் ரசிகன்னா அது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்துக்கு மீறி மயில்சாமி வந்து செலவு பண்ணார். சைதை துரைசாமி 1008 பிரச்சனை இருக்குது அதிமுகவில். எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி வேணும்னு கேளுங்களேன், திருப்பி மெடுப்பாக ஏது உட்காந்துக்கிறாங்க, இந்த வெள்ளை சட்டெல்லாம் போட்டுன்னு இந்த கீழே பட்டன் ஃப்ரீயாக விட்டுட்டு அப்படி அவர். ஏன்னா அது கீழே 2 பட்டன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக நடப்பார் இந்த வயசுலையுமே. அப்புறம் அது கையெல்லாம் அது அதிமுக மடிப்புன்னு ஒன்று இருக்கும். அது ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் அப்படின்னா ஆக்டிவாக பேச ஆரம்பிச்சிடுவார் சைதை துரைசாமி. அப்போது எம்ஜிஆரனுடைய பாராட்டு பெருமை வளர்மதி. நான் ஜெயிக்கிறேன்னு தோக்குறேன், அதிமுக பிளட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை, இல்லை இது அதிமுக விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ எல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வருது, நடந்துக்கிட்டு இருக்குது, அமைதியாக இருக்கிறா இல்லையான்னு தெரியல. அதுதான் அதிமுக பிரச்சனை. இபிஎஸ் அவர்களும் நான் தான் சொன்னேன் இல்லை, அவர் திடீர்னு ஏதோ சத்தியம் தேட்டருக்குள்ளே கூட்டின்னு போய் விட்ட மாதிரி அவர் வந்து மெஸ்மரைஸ் ஆகிட்டார். ஹீ இஸ் நாட் ரியலைசிங் அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை விஜய் பண்ணுறாரு. விஜய் வந்து மனதளவில் அதிமுகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது அதிமுகவில் பாதிக்கப்பட்ட போது விஜய் அவர்கள் திமுகவோடு சேர்ந்து தான் படம்லாம் நடிச்சுக்கிட்டு சினிமா ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருந்த காலங்கள். அப்போ அவருக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 பேரையும் ஓப்பனாக எடுக்க முடியாது. ஒன்றை வந்து சொல்லிட்டு செய்கிறது, ஒன்று சொல்லாமல் செய்கிறது. அதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதிமுகவை அவர் சொல்லாமல் செய்கிறாரு. இப்போ ஒரு பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இப்போ விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு நடிகருக்கான அந்த வசீகரம் இருக்குது, அதனால அதை நோக்கி இபிஎஸ் அவர்கள் ஈர்க்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க இல்லையா? இப்போ ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அவரோட ஃபேம் வந்து சில இடத்துக்கு தான் போகணும், சில இடத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பள்ளிக்கூடத்துக்குலாம்
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது பள்ளிக்கூடத்துலேயும் மாணவர்கள் கொடியை தூக்கிட்டு போகிறத பார்க்க முடியுது. இப்போ நான் இன்னைக்கு காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன், நோட் புக்ஸில் வந்து தாவேக்கா சின்னம் அப்புறம் விஜய் அவர்களோட ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் பண்ணுறத பார்க்க முடியுது. அமைச்சர்கள் சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஏதோ ஒரு வகையில் எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் பொலிட்டீஷியன் அப்படின்றத தாண்டி அந்த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துக்கும் போகிறத பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. இல்லை, இதுக்கு பேர் வந்து ஸ்டிக்கர் அரசியல். இதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். அது வந்து லைட்டாக இருந்த பொழுதே வந்து அதை வந்து பிரச்சனையாயிருக்கு. ஆனால் இவர் விஜய் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினால அதில் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷனும் வருது. அதாவது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இப்போது உங்களுக்கு அல்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரி கொடை பிடிப்பானான்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து அதிகாரமோ எனக்கு வந்து கையில் வந்து எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த திமுக பண்ண அராஜகத்தையும் அதிமுக பண்ண அராஜகத்தையும் நான் பார்த்துருக்குறேன். இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நானும் அந்த அராஜகத்தை பண்ணுறேன். இப்போது சாலையில் வந்து போஸ்டர் எல்லாம் வச்சு அந்த வழியாக போன பெண்களோ இல்லை இளைஞர்களோ அந்த கம்பை சாஞ்சு இறந்துருக்குறாங்க இல்லையா, அது தப்பு தானே. அது வந்து அன்றைக்கி பொதுமக்கள் என்னென்னா பெருசாக பொங்குனாங்களா? அதை பற்றி அன்றைக்கும் வந்து இந்த செய்தி, அதாவது ஒரு விஷயம், இந்த பத்திரிகை துறையை வந்து யாருமே பெருசாக மதிக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த பத்திரிகை துறைன்னு ஒன்று கண்டு இல்லாமல் இவங்களெல்லாம் பற்றி எதுவுமே வெளியில் வராமல் இருந்தால் நீங்களாம் என்ன நினைப்பீங்க? அடடா, வெள்ளையை சொல்லியமாக சுற்றுறாங்க நல்லவர்கள், விஜய் அண்ணா பாருங்கள் இவரு எவ்வளோ நல்லது பண்ணுறாரு, அங்கே பாருங்கள் மோடி சார் அவர் எவ்வளோ நல்லது பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் ஸ்டாலின் சார் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார், குணாவசியாக இருக்கார், இங்கே பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி சார் எவ்வளோ நல்லதாக இருக்கார். இவர்கள் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் வெளியில் காட்டினது பத்திரிகை துறை. அந்த பத்திரிகை துறை அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. கலாச்சார ரீதியாகவே மாறியாச்சு. என்ன நாட்டில் நடக்குது, நாட்டு நடப்பு தெரியாமல் போய் கடைசியில் இன்றைக்கி பள்ளிக்கூடம் லெவலில் வந்திருக்குது. பேரண்ட்ஸ் ஐ திங்க் தேர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ். இப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு கேள்வியாக வருது அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து உங்களோட பயிற்சி, உங்களோட ட்ரைனிங், நீங்கள் வளர்க்கப்பட்ட விதம், உங்களோட தொழில் வந்து உங்களை அப்படி சிந்திக்க வைக்குது, கேட்க வைக்குது. நான் தான் டெய்லி ஒரு நாளைக்கு 4 hours வந்து விஜய் சாங் போட்டு பார்த்துட்ருக்கேன். எனக்கு அது பிடிக்குது. ஃபோனில் பார்த்தது நேரில் இருக்குது, அங்கே பார்த்தது ஸ்கூலில் இருக்குது, இங்கே பாரு நம்ம குட்டிமாவோட புக்கில் பாரு விஜய் அண்ணாவோட ஃபோட்டோ அப்படி. சரி, குடும்பத்தில் தலைமை வந்து சரியாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இதே திமுகவும் அதிமுகவும் இந்த சினிமாவை வந்து தூக்கி பிடிச்சிங்க. சினிமாவை வந்து நீங்கள் வந்து ஒரு செக்கில் வைக்கலை. சினிமாவில் வந்து கலை இருந்துட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி அதை விட்டீங்க ஃப்ரீயாக. அது என்ன ஆச்சுன்னா, படிப்பு அறிவு அதெல்லாம் மக்குற அளவுக்கு அது வந்து மூலையில் போய் உட்காந்துருச்சு. இன்றைக்கி திடீர்னு மாறுனா எப்படி மாறும்? அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற அக்கிரமெல்லாம் இருக்குது, அதை என்னால் கேட்க முடியல. அதை சினிமாவில் ஒரு ஹீரோ காட்டுறோன்னா அதுவாக நானான்னு அப்படியே நான் என்னை நினச்சிக்கிறேன். நான் அதை அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன், இந்த ஹீரோவா அப்படின்னு. அவரே நாளைக்கு வந்து அரசியலுக்கும் வராருனோடனே என் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ரீட் ஆகிடுது. இது எப்படின்னா, இப்போ மது பழக்கமாகி போச்சு. நிறுத்தினா கை உதவுறோம் தடான்னு. இல்லைனா ஐயா நம்ம ஒரு படத்தில் ஜனகராஜ் என்ன பண்ணார், சால்வை ஒன்று போட்டு துண்டை ஒன்று போட்டு கையை கட்டி குடிப்பார். அந்த மாதிரி எதனா பண்ணால் தான் இதுக்கெல்லாம் தீர்வு. அதான் மூளை செலவை ஆயிடுச்சு. மூளை செலவையில் வந்து விஜய் சார் வந்து டாக்டரு பீக்கு இமாலயாஸ் அதில் அப்படின்றதுக்குள்ளே அப்படியே ஒரு முகத்தை இப்படி சோகமாக வச்சு. இந்த டாம் அண்ட் ஜெரியிலலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஜெரி வந்து அவ்வளோ சேட்டை பண்ணும், ஆனால் பார்க்கறது பாவமாக பண்ணும். அந்த டாம் சும்மா தான் தூங்கின்னு இருக்கும். எல்லா பிரச்சனைக்கு காரணம் டாம். அதேமாதிரி மிக்கி மவுஸில் அந்த மிக்கி பார்த்திங்கன்னா இப்படியே இருக்கும், மிக்கி மவுஸ் மூஞ்சி மாதிரி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை வச்சு காட்டுறது பண்ணுறதெல்லாம் அழகாக அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஒரு கார்ட்டூன் நிறைய நேரத்தில் குழந்தைகளுக்கு எப்படி கார்ட்டூன் பார்த்தா ஒரு குஷி ஆகும், அந்த மாதிரி விஜய் சார் ஆயிருக்கார். பெரியவங்களுக்கு வந்து அவர் அந்த சினிமா ஹீரோயிசம் அது இது எது பண்ணாலும் கரெக்டு தான். என்ன பண்ணி கீச்சிட்டாங்க இவங்கெல்லாம், என்ன பண்ணிட்டாங்க, அது கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆகி அவங்களுக்கு கரண்ட்டு போய் அவங்களுக்கு பிரச்சனை ஆகி அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகி இப்போ ஒரு கட்டுவீரியம் பாம்பு கடிச்சு மருத்துவமனைக்கு போய் மருந்து கிடைக்காம ஒருத்தர் ஆனார். இப்போ அவங்க குடும்பம் வந்து ஒரு அரசு மேலே ஒரு கோபம் வந்துடும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதிக்கப்படும் போது அது தெரியும். அது எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ வருஷம் ஆகுது போகுதுன்னு தெரியாது. அது ஆக விஜய் சார் வந்து இதே மாதிரி இன்ஸ்டா போட்டு அதையும் சரி செய்வார். அந்த சர்வ வல்லமையும் அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா
ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணணும்னு பண்ணுறாங்களா? இல்லை, எதார்ச்சியெல்லாம் இல்லை. இட்ஸ் அ வெரி வெல் பிளான்ட் சிஸ்டமேட்டிக் டிசாஸ்டர். ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னு நினைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்னு நினைக்கல, ஓட்டு தேவைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு இல்லையே. 4 வருஷம் கழிச்சு ஓட்டு வருது இல்லை? அப்படி 2029 எனக்கு பேங்க் இல்லை, எஃப்டி, பொலிட்டிக்கல் எஃப்டி. அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இன்றைக்கே வந்து அந்த குழந்தைகள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா 18-19 வயசில் சிந்திக்கிற தன்மைலாம் இருக்காது. ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணி இப்படி பண்ணால் புஷ்பா படத்தில் இப்படி பண்ணுறாப்புல. என்ன வியாபாரம் புஷ்பா படத்தில் அவருக்கு? மரத்தை வெட்டுறது. மரத்தை வெட்டுறது திருட்டு வேலை இல்லை. காட்டில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி ஒரு வில்லத்தனமான கேவலமான ஒரு தொழில். நானும் அந்த படம் பிடிச்சிது. எனக்கு புஷ்பா படம் பிடிக்கும். நானும் 3 வாட்டி பார்த்தேன். ஏன்னா எனக்கு ரெட் சாண்டர் மேலே ஈடுபாடு உண்டு, காடுகள் மேலே ஈடுபாடு உண்டு. இந்த படம் நல்லா எடுத்துருந்தாங்க, ரைட்டு. அந்த படத்தில் அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு? மரம் வெட்டி, திருட்டுத்தனமாக மரம் வெட்டி அரசாங்கத்தை ஏமாற்றி பண்ணுறாரு, ரைட்டா? அதுதான். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுல பிரச்சனையானவன முதலமைச்சரே எதிர்க்கிற அளவுக்கு போவார். அப்புறம் தன்னோட மனைவிக்காக பாடலில் கூட மனைவியை வச்சுக்கினே தான் சண்டை போடுவாப்புல. அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான சீன்ஸ்லாம் இருக்கும். அப்போது பட் ஜனங்க வந்து அந்த நீங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்கன்றது இருக்குல்ல. தப்பான ஒரு விஷயத்தையுமே கலவையாக கொடுக்கும்போது பத்திரிகைனாக இருக்கக்கூடிய நானே அந்த படத்தை பார்க்குறேன். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு தெருவாக இப்படி போகிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. ஏன்னா அண்ணாவை படிச்சிட்டேன். படிப்பு வேறு, படம் வேறு அப்படின்னு அந்த புரிதல் இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு இன்றைக்கி நாட்டில் அந்த புரிதலை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம், அது குறிப்பாக குழந்தைகளுக்கு இல்லை. அப்போது இது இப்படி போகும்போது அவங்க அதை சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஒருவேளை 2 விஷயம் நடக்கும். ஒன்று, வயசு அதிகமாக இருக்கிறவங்க திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடுற கலாச்சாரம் இன்னும் இருக்குது. அவர்களுக்கு வயசு அதிகமாக ஆக இயற்கையாக அவங்க இயற்கையை எழுதுவாங்க, இறப்பு நீடிக்கும். அப்போது திராவிட கட்சிகளோட ஓட்டு அடுத்த எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த சின்ன பசங்க 14-15 வயசு பசங்க 18 வயசு வருவாங்க. அவங்கள வந்து அதுதான் அவங்க சொல்கிறாங்களே, இப்போ இதெல்லாம் வந்து சொரா பேட்ச்சு, அந்த மாதிரி மெர்சல் ஜில்லா பேட்ச்சு தான், இன்னும் வந்து பீஸ்ட்டு லியோ பேட்ச்லாம் வருது அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்கள். கேவலமாக இல்லை இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு? பசங்களை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சயின்ஸ் கிராஜுவேட்டு, மேக்ஸ் மேஜரு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இது வந்து ஆர்ட்ஸு, இப்படி பார்த்தது போய் இந்த பேட்ச்சு, சொரா பேட்ச்சு, ஜில்லா பேட்ச்சு, மெர்சல் பேட்ச்சு, இதெல்லாம் வந்து பீஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இப்போ அதுக்கப்புறமா வந்து லியோ பேட்ச், இப்படி பேசுகிறாங்க. இன்னும் லியோ பேட்ச்லாம் ஓட்டு போட வரல, வந்தவொன்னே இன்னும் வேறு மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் நோக்கி போகிறீங்க. அப்படி தான் நீங்கள் அப்போ மாணவர்களை பார்க்குறீங்க. நாமக்கல் கோழி எப்படி வளர்த்து கறிக்கு பயன்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனை கார்ப்பரேட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிந்தனை. அதாவது நீங்கள் மாணவர்கள்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ நான் அதை வந்து வாக்காக பார்க்குறாங்க அவங்கன்னு. மாணவர்கள் நலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் நடந்துக்க மாட்டீங்க. அவங்களுக்கு ராக்கெட்ரி சொல்லிக் கொடுப்பீங்க, அவங்களுக்கு இன்வென்ஷன் பற்றி சொல்லுவீங்க, க்ரியேட்டிவிட்டி சொல்லிக் கொடுப்பீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் செட்டு. இன்னமும் வெள்ளைக்காரன் ஆண்டான் தான் பேர். நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூலில் போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் லோகேஷ், இதை தாழ்த்தி வேறு எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் பேசுறது இங்கிலீஷ் வாத்தியார்களுக்கு அங்கே கிராமர் தெரியாது. ரெண்டன் மார்ட்டின் புக்கு கொடுத்தா அதில் என்னென்ன அட்வர்பு, அட்ஜெக்டிவு, காமன் நவுன்னா, ப்ராப்பர் நவுனு, சிங்குலர் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு ஃபுல்லாக கேட்டிங்கன்னா பாதி பேருக்கு பதில் தெரியாது. அந்த லெவலில் தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் விஜய் சார் ஃபோட்டோ கொடுக்குறீங்க, விஜய் சாரோட பாட்டு பாட வைக்கிறீங்க. என்ன சார் பண்ணுறீங்க? உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்கோசரம் இப்படி ஒரு சைடு இது பண்ணுறீங்க, இந்த சைடு இந்த இயற்கை ஆர்வலர்கள்லாம் யாருனா இருப்பாங்க. இப்போ அறப்போர் இயக்கத்துக்கு ஜெயராமனுக்கு எப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி பியூஷ் மனுஷ்க்கு ஆரம்பிச்சிச்சு. பியூஷ் மனுஷை போயிட்டு நீ அவனா, நீ இவனா, நீ பெரிய இதுவான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், பியூஷ் மனுஷ் உண்மையிலே பெரிய டேஷ் தான், பெரிய பிடுங்கி அவர். ஏன்னா எதிர்த்ததெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. ஜிண்டால், வேதாந்தா, அவங்க ஊடு எப்படி இருக்குன்னு கூட இவங்களுக்குலாம் தெரியாது. இன்றைக்கி வந்து நான் ஏன் இதை கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன்னா, காசி மாயன்னு ஒருத்தர் இருக்கிறார், ஆர்டிஐ போடுவார். அப்புறமா வந்து எக்ஸ்னோரால் 4-5 பேர் இருந்தாங்க, போராட்டம் பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து பட்டாபிராமில் சடகோப்பன் ஒருத்தர், பொதுமக்கள் பிரச்சனை அதுதான். அதேமாதிரி அசோக் நகரில் வந்து கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர், ஏதோ ஆர்டிஐ முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ஃப்ளாட்டு கொடுத்துருக்காரு. இது எந்த இதில் வந்திருக்குன்னு ஆர்டிஐ போட்டு வெளியில் கொண்டு வந்தாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு கேள்வி கேட்குறவங்கள. காங்கிரஸே கேள்வி கேட்டிருக்காங்க, பிஜேபி கேள்வி கேட்டிருக்காங்க, டிஎம்கேவை கேட்டிருக்காங்க, ஏடிஎம்கேவை கேட்டிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதாவே எதிர்த்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பண்ணதுனால தான் ஏதோ மலை, ஏரி, குளம்லாம் காக்கப்படுது.
உங்களுக்கெல்லாம் சப்ஜெக்டே தெரியாமல் விஜய் சார் மேலே இருக்கிற மோகத்தினாலையும் அவர் மேலே இருக்கிற காதல்னாலையும் சம்மந்தமே இல்லாமல் அவங்க வேலையை பார்க்குறாங்க. போயிட்டு சமூக வலைத்தளத்தில் போய் நீ அப்படி நீ இப்படி, யாருங்க நீங்களாம்? உங்களுக்கு சமுதாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி 8 வழி சாலை அறிவிக்கும் போது அதே பியூஷ் வந்து அங்கேருந்து குரல் கொடுக்குறாரு. அதேமாதிரி நியூட்ரினோ திட்டம் அங்கே அறிவிக்கும் போது அங்கே ஓசை காளிதாஸ் பிரச்சனை பண்ணுறாரு. மேக்மோகன் சொல்லி அங்கே ஒரு ஆக்டிவிஸ்ட்டு மண் எடுக்கிறாங்க, பிரிக்லின்னு செங்கல் சூழியாக போய் தடாகமே நாசமாக போகுது. அங்கே மேக்மோகன். ஊட்டியில் மேலே ஜெயச்சந்திரன் ஐயா செத்துட்டார். ஒரு சின்ன பிரச்சனை, மலையில் எதனா வந்து ஒரு கல் திருடுறாங்க, மண் திருடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவர்கிட்ட தான் வரும். 70-80 வயசு ஆன காலத்துலேயுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பார். என்னால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கும் போராட்டம் பண்ண என்னால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஆக்டிவிஸ்ட்டை சொல்ல முடியும். அவங்க மேலே வந்து சின்ன தப்பு நடந்திருக்கலாம், பெரிய தப்பு நடந்திருக்கலாம், ஒரு சிலர் பாதை மாறி இருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். ஹென்றி திரிஃபாக்னு அவர் எவ்வளோ லாக்அப் டெத்தை பற்றி பேசியிருப்பார் தெரியுமா? அப்போ நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்கும், அப்போனா அவர் பேசக்கூடாதா? எதுவுமே கேட்கக்கூடாது, பதறீங்க அப்படியே. என்ன இப்போ கேட்டாப்பில் பியூஷ் மனுஷு, ஏன் பயப்படுறீங்க அப்படியே? எதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் ஆபாசமாக பேசுகிறீங்க? இதுதான் உங்கள் விஜய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற லட்சணமா? முதலமைச்சர் இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்களா? ஆளாளுக்கு இப்படி பேசினா என்னங்க நடக்கும்? இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், நான் கண்ணியமாக பேசணுன்றது என்னது? ஒரு சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி அப்புறம் வேறு ஒரு கேள்விப்பட்டேன், பொன்ராஜ் சாரெல்லாம் கூப்பிட்டு வந்து காலையில் கூப்பிட்டு நைட்டு வரலாம் விசாரிக்கிறாங்க. அவர் பயன்படுத்துகிற வார்த்தை தப்பு, நான் அதை ஏற்கலை. அதுக்கு என்ன டிஃபமேஷனோ கேஸை போட்டு கோர்ட்டு தண்டிக்கிட்டோம். கோர்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருங்க, இல்லை ஒரு 50,000 பனிஷ்மெண்ட் கொடுங்க, இல்லை 1 வருஷம் ஜெயிலு கொடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள், சட்டப்படி பண்ணுங்கள். இந்த கூப்பிட்டு ஹராஸ் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் பண்ணாதே. பேசுகிறது தப்பு தான், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இதுதான் நீங்கள் மக்கள் பணி செய்கிறதா? எதிர்த்து யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்கள வந்து அப்போ எதிர்த்து பேசுகிற மாதிரி அரசியல் பண்ணாதீங்க. ஸ்கூலில் போய் நீங்கள் கொடி நடுவீங்க, டெக்ஸ்ட் புக்கில் விஜய் சார் ஃபோட்டோ போடுவீங்க, அப்புறமா வந்து தேசிய கீதம் ரேஞ்சுக்கு வந்து விஜய் சாரோட பாட்டை பாட சொல்லுவீங்க குழந்தைங்கள. ஒரு அப்பா போய் கேட்குறாரு, இப்போ அந்த அப்பாவுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியாது. எல்லாங்கன்னா என்ன மாதிரி பைத்தியக்கார மாதிரி பத்திரிக்காரனாக இருப்பான். சரி என்னென்னா ஆயினு போகுது ஒரு வாழ்க்கை அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாது. என்ன கல்ச்சர் இது? இன்றைக்கி நியாயமான விஷயம் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, நாதி கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறவங்களும் போயிட்டாங்கன்னா நாமந்தான் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறாங்க. தூய்மை பணியாளருக்கும் எனக்கும் என்ன என் சொந்தக்காரனா 10 பேர் தூய்மை பணியாளராக இருக்கிறாங்களா? இல்லை நான் போன ஜென்மத்தில் துப்புரவு தொழிலாளியாக இருந்தேனா? இல்லை நான் வந்து என் வேலைக்கு நான் கேட்குறேனா? பார்க்கும்போது அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இந்த வேலையை கூட நிரந்தரம் செய்யுமா? அவங்க என்ன கேட்குறாங்க? குப்பை வர வேலையை நிரந்தரமாக கொடுன்றாங்க. அதுலேருந்து ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் வந்து இவரு கேட்கக்கூடாது, அவரை கேட்கக்கூடாது. அங்கே ஒரு வழக்கறிஞர் பாரதின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போராட்டத்தை பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இப்போ அவங்க யாரெல்லாம் எங்கெங்கே எது பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் போய் ஆபாசமாக கருத்து போடுறது, மிரட்டுறது, உருட்டுறது. என்ன வேலை? கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ அசம்பிளியில் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு. ஒரு காலத்தில் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எதிரெதிரே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு டைமில் பார்த்தா இபிஎஸ் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு இருந்தது. அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிரெதிரே இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற சூழல் இருக்குது. இதில் என்னென்னா ஒரு இம்பேலன்ஸ்டான ஃபைட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃபேம் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் ஃபேம் இருக்குது, பட் இந்த அளவுக்கு ஃபேம் இல்லை. ரெண்டு பேருமே நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸும் கூட. ஸோ இந்த கான்டெஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாடு அரசியல் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சட்டமன்றத்துக்கு வரணும், அதுதான் சரியாக இருக்கும். அதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணுமே சார். ஏன் இடைத்தேர்தல் வருது? தேர்தல் சொல்கிறீங்க, ஓகே. ஸ்டாலின் அவர்கள் வரணும், அண்ணாமலை வரணும், சட்டமன்றத்துக்குள்ளே சீமான் வரணும். அதிமுக எங்கெங்கெல்லாம் தோத்துச்சோ இந்த இடைத்தேர்தலில் எல்லாம் ராஜினாமா பண்ணாங்களோ அதில் அதிமுக ஒரு 6 தொகுதி நிற்குதுன்னா அதில் ஒரு 3 தொகுதியில் அதிமுக நிற்கணும். அதிமுக நிற்கும் போது பொது வேட்பாளராக விட்டுடணும், வேறு யாரும் போட்டி போடக்கூடாது. மிச்சம் 3 நான் சொன்னேன் இல்லைங்களா, டிடிவி தினகரன் கூட வரணும் சட்டமன்றத்துக்கு. இவங்கெல்லாம் வரணும். இவங்கெல்லாம் வந்து அது பண்ணால் தான் அது மாறும். இல்லைன்னா இது சினிமா கொட்டாய் மாதிரி போயிடும். உதயநிதி ஸ்டாலின் வந்து
அவருக்கு இருக்கிற அனுபவம் வந்து இன்றைக்கி விஜயை எதிர்க்கிறதுக்குன்றதுக்கு அரசியல் ரீதியாக விஜய் விளையாட்டை ஆடலை. விஜய் சார் வந்து எப்படி பண்ணுறாருன்னா அது வந்து அவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டத்தை இட்டுட்டு போகிறார். இப்போது நம்ம உதாரணத்துக்கு வனவிலங்குகளை வைத்து இது நான் சொல்லணுன்னா, முதல்ல என்ன பண்ணோன்னா எதனா ஒன்று கரையில் பிடிச்சா தண்ணியில் இழுத்துன்னு போயிடும். ஏன்னா தண்ணியில் தான் முதலைக்கு பலம் ஜாஸ்தி. நீர் யானை பார்த்தீங்கன்னா அது தண்ணியாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி திரும்பி வந்தோன்னே திருப்பிக்கினா அது வாயை வந்து காட்டும். ஏன்னா வாய் தான் அதுக்கு பலம், பின்னாடி இருக்க முடியாது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து முதலமைச்சரோட பலம் என்பது அந்த பெரிய ஃபேம் அதில் உட்காந்துருக்கார். அந்த ஃபேமை வந்து நீங்கள் டிஃபேம் பண்ணுறது கொள்றதுன்றது வந்துட்டு சாத்தியம் இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட கேள்வி ஏன் என்ற கேள்வி அதை கேட்குறது. இப்போ நேற்று அன்புமணி ராமதாஸ் சந்திச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு எனக்கு கேட்டால் அது ஒரு நல்ல சமிக்கை, அது ஒரு நல்ல விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பலம் ஆகிறதுன்றது அது பழைய என்டிஏக்கு நல்லது. நிறைய கட்சி வெளில போயிட்டு இருக்காங்களே, கட்சியில் தமாக போயாச்சு. இல்லை அது பலம் இல்லைங்க. நீங்கள் யதார்த்தத்தை பேசிடணும். ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் போனது வந்து நான் ஆல்ரெடி இந்த எடுத்துக்காட்டை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். பாஸ்கரனில் வந்துட்டு பாஸ்கர் வந்து கோச்சிங் போவார். அப்போ அவங்க அண்ணன் பேங்க்கில் வேலை செய்கிறவர் என்ன பண்ணார், கொடை எத்தனை வருவார். மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நீ திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடாத, அதனால் கொடையும் உனக்கு தரேன், மழையில் நினைஞ்சாலும் அப்படியே போயிடு வீட்டை விட்டு அப்படின்வார். அந்த மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் போனது நல்லது. இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குதுல்ல, பாலியல் சிண்டல் ரைட்டா, அதுக்கப்புறமா வந்து கரண்ட்டு கட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு விவசாயி போராட்டம். இதில் அறிக்கையை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸ் எதையாவது எங்கேயாவது செய்ததா செய்திகள் பார்த்தீர்களா? நான் செய்திகள் தான் கேட்குறேன், நடவடிக்கைகள்லாம் போல. நான் அதுக்கு எதுக்கு 5 சீட்டு கொடுத்து சீட்டுன்னு ஒன்று வாங்கி நீங்கள் போய் தாமரையில் நின்று தோக்கிறதுக்கு எதுக்கு? அதை நாங்களே இலையில் நின்று தோத்துட்டு போகிறோம் கட்டளையில். ஆனால் என்டிஏக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்று பிஜேபி பலவீனப்பட்டு போயிட்டாங்க, அதிமுக பலவீனப்பட்டு போயிட்டாங்க, 2 கட்சி வெளில போயிட்டாங்க. இதில் பாமக மட்டும்தான் ஓரளவுக்கு ஷேப்பில் இருக்கிறது. ரெண்டாவது அரசியலே மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு என்டிஏ வர்சஸ் டிஎம்கே அலைன்ஸ் இருந்தது, இப்போ டிவிகே வர்சஸ் டிஎம்கே அலைன்ஸ்னு மாறிடுச்சு. என்டிஏ ஒன்று வீக் ஆகிருக்காங்க, ரெண்டாவது ரிலவன்ஸும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இட் இஸ் பிகமிங் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் ட்ரிக்கியர். 2029 தமிழ்நாடு வில் பிஹேவ் லைக் யூபி. உத்தரப்பிரதேஷ் ஸ்டைலில் போகும். உத்தரப்பிரதேஷ் ஸ்டைல்னால் மதவாதம் அப்படி சொல்ல வரல. நான் 4-5 கட்சி பிளேயில் வரும். இருதுருவ அரசியலாக இருந்தது, இன்றைக்கி மும்முனை போட்டியாக ஆகிப்போச்சு. இந்த மும்முனை போட்டியில் வந்து நாம் தமிழ் கட்சியும் சேர்த்திங்கன்னா 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டி தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அடி வாங்க போகிறது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரோ இதுவோ கிடையாது. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உங்களுக்கு பெருசாக வரலை. நீங்கள் அண்ணன் வந்து உணர்வுபூர்வமாக பேசுவார், நல்ல கொள்கைலாம் இருக்குது, யதார்த்தத்தை பேசணும். அவரோட கட்சி நல்ல கட்சி, இல்லை நல்ல இளைஞர்கள் வெலை போகாதவங்களாம் இருக்கிறாங்கன்றது வேறு. பட் கூட்டணின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் இனிமேல்ட்டு இதுக்கப்புறமும் அவர் போல தனியாக தான் போப்பார். ஆனால் 2029 அவருக்கு சிலபஸ் கிடையாது. பிரதமராக யார் அவர் ஏற்றுக்குருவார்? அவர் பிரதமர் ஆக முடியுமா? சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது அவர் முதலமைச்சராக வேணால் இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் ஆகலாம், அது சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போது 2029 இல்லை. இதோடு அவங்களுக்கு எப்போ அடுத்தது? 2031. இந்த 5 வருஷத்தை கட்சி நடத்தி கட்சியை தாக்கு பிடிச்சி மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கறதுன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த கொள்கை அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அவருக்கு வச்சுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு அதை வைத்துக்கொண்டு அண்ணன் வந்து ஒரு கூட்டணியில் போனார்னா நாம் தமிழர் கட்சிக்கு அது நல்லது. நான் இப்போ சொல்கிறேன், இதை திட்டி விமர்சனம் பண்ணி நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் சொல்லுவாங்க. என்னோடய நோக்கமானது நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, ஒரு யதார்த்தத்தை அந்த கட்சி நல்லா இருக்கணும், அந்த கட்சியும் அரசியலில் ஈடுபடணும். அதாவது வேட்பாளரே தெரியாதவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க, எதையோ ஒரு பட காட்சிகளை சுருளை வச்சு ஜெயிக்கிறாங்கன்னும் போது இந்த அடம் எங்கே எடுத்துகிட்டு போய் விட போகுதுன்றது பார்க்கணும். 1. 2வது, அப்படி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கூட்டணியில் போகுது அப்படின்னா கூட 3 முனை போட்டி வந்துடும். அதாவது தாவேக தலைமையில் ஒன்று, பாஜக அதிமுக கூட்டணி ஒன்று, திமுக கூட்டணி. இந்த 3 முனை போட்டியில் வந்துட்டு பிஜேபிக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கும் முன்னாடிய தேர்தலை விட. என்ன காரணம்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக நின்னாங்க. இந்த வாட்டி ஒன்றா நிற்பாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது, வேறு வழியே கிடையாது. 1 இல்லை அப்படின்னா பிஜேபி திமுக கூட்டணி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து தே வில் பி மோர் ஃபார்மிடபிள். தாவேக்காவை பொறுத்தவரையிலும் பிஜேபி வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு உண்டான தேர்தலாக பார்க்காம அவங்க வெஸ்ட் பெங்கால் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது அவங்களுக்கு 40 சீட்டு மொத்தமாக இல்லாமல் ராகுல் காந்தி எத்தனை போயிடுவாருன்னு தெரிஞ்சுதுன்னா
அப்போது மாநில அரசில் தலையிடாத சிபிஐ கேஸை ஊர்க்கா போட்டு வைத்து கொண்டிருக்கிற பிஜேபி கண்ணை விழித்து பார்க்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க தாவேக்கா வந்து பிஜேபியோட பி டீமு, அவங்க தான் விஜயை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க விஜயெல்லாம் ஆப்ரேட் பண்ணல, விஜய் அங்கே சரண்டர் ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பிஜேபி வந்து அவங்க கட்சியை நாசம் பண்ணிக்கின்னு இன்னொருத்தரை வளர்த்து விட்டுட்டு பண்ணுற, அதாவதுங்க இங்கே என்னென்னா தேரின்ற பேரில் ஆளாளுக்கு அடிச்சு விட்றது. பிஜேபி இந்த தேர்தலில் தோற்று போச்சு, எதிர்பார்த்ததை விட மோசமாக தோற்று. அவங்க ஸ்டேட் லீடர்ஸை நம்பி கொடுத்தாங்க. நயினாரும் எடப்பாடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க, பயங்கரமாக பேட்டிங் ஆடுவாங்கன்னு கொடுத்தாங்க. போய் பார்த்தா ஃபஸ்ட்டு ஓவரில் 3 பால் வெல் லெஃப்ட்டு, அடுத்த ஓவர் மேடுன்னு, 3வது ஓவரில் ஃபஸ்ட்டு விக்கெட் அவுட்டு, 4வது ஓவரில் 3 விக்கெட் டவுனு. என்ன பண்ண இப்போ 20 ஓவர் ஆடினா போதுன்ற மாதிரி முடிச்சுட்டு வந்துருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு ஆடின மாதிரி தெரியல. அதான் நடந்துச்சு. அதனால் மற்றபடி விஜயை வந்து தே வில் லுக் விஜய் சீரியஸ். விஜய் சார் கட்சியை வந்து அவங்களுக்கு உண்டான தேர்தல் 2029 தேர்தல் மாதிரி டஃப்பாக போவாங்க. அப்போ வந்து அதுக்குள்ளே 3 வருஷம் ஆயிருக்கும். இவரோட சாதகம் பாதகம் எல்லாமே சேர்ந்து ப்ளே ஆகும். காங்கிரஸ் வந்து சீட்டை அதிகமாக ஜெயிக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போது தாவேக்காவுக்கு வந்து சிக்கல்கள் இருக்கிறது. திமுக அதிமுக மாதிரி தாவேக்காவை பிஜேபி சுலவாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் சீஃப் மினிஸ்டர். இப்போ அவங்களுக்கு சிலபஸ் தெரியும், என்ன வாக்கு வங்கி, யார் யார் கூட இருக்கிறது, என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் தெரியும். முன்னாடி வந்து தெரியாது. தாவேக்காவோட தன்மையும் அதோட வாக்கு வங்கி தெரியாது, இப்போ தெரியும். ஆனால் 2029 வந்து இதை விட டஃப்பாக இருக்கும். இன்னும் ப்ராப்பராக ஒரு 3 முனை போட்டியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.